بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الدعاء مخ العبادة رواه الترمذي. ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிரார்த்தனை செய்வது, துஆ செய்வது வணக்கத்தின் சாரம்சமாகும், வணக்கத்திற்கு மூளையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனைதான் வழிபாடாகும், பிரார்த்தனை செய்வது, துஆ செய்வதுதான் வழிபாடாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அடியான் துஆ கேட்பதன் மூலமாக தன்னுடைய உலக தேவைகளை நிறைவேற்றி கொள்வதோடு இறை நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதாவது, ஒரு மனிதன் எப்படி இபாதத்தில் ஈடுபட்டால், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், இப்படிப்பட்ட இபாதத்துகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்கிறானோ, இதே போன்று துஆவின் மூலமாகவும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு புரிய வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் என்று துஆவை குறிப்பிடுகிறார்கள். இன்னும் அழுத்தமாக அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆதான் இபாதத் என்றும், துஆ இபாதத்தின் சாரம்சம் என்றும் கூறுவதற்கு 3 காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, பொதுவாக நாம் துஆவின் மூலமாக நம்முடைய உலக தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், நம்முடைய உலக தேவைகள் நிறைவேறுகிறது என்ற காரணத்தினால் பொதுவாக துஆவை ஒரு இபாதத் என்று, மறுமை சார்ந்த வணக்கம் என்று நாம் கருதுவதில்லை. எப்படி தொழில்துறை செய்து, வியாபாரம் செய்து உலக தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோமோ, இதே போன்று துஆவின் மூலமாக நாம் உலக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்று மட்டும் நாம் நினைத்து விடலாம் என்ற காரணத்தினால், உலக தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சாதனமாக மட்டும் துஆவை நினைக்காதீர்கள், அது ஒரு இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு புரிய வைக்கிறார்கள். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இபாதத்தினுடைய நோக்கம் அனைத்துமே துஆவில் முழுமையாக இருக்கிறது. இபாதத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு அடியான் தன்னை அல்லாஹ்வுக்கு அடிமை என்று நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை எஜமானன் என்று நினைக்க வேண்டும். இதுதான் இபாதத்தினுடைய நோக்கம். இபாதத் என்பதே அப்தில் இருந்து வந்தது. துஆவில் அடியானுடைய அப்தியத், அடிமைத்தனம் துஆவில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம், ஒரு அடியான் துஆ கேட்பதற்கு கையை ஏந்தி விட்டால் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவன் என்று நினைக்கிறான். தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவன் அல்லாஹ்தான் என்று நினைக்கிறான். அல்லாஹ்வை முழுமையாக முன்னோக்குகிறான். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறான். இதுதான் இபாதத்தின் நோக்கம். அந்த நோக்கம் முழுமையாக துஆவில் இருக்கின்ற காரணத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆதான் இபாதத் என்று குறிப்பிட்டார்கள். மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், துஆவை இபாதத் என்று சொல்வதற்கு மிக முக்கியமான மூன்றாவது காரணம் என்னவென்றால், இபாதத்தை எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்று குறிப்பிடுகிறீர்களோ, அல்லாஹ்வை தவிர நீங்கள் எப்படி யாரையும் வணங்குவதில்லையோ, இதே போன்று அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரிடத்திலும் துஆவும் செய்யக்கூடாது. காரணம், துஆ என்பது இபாதத். இபாதத் அல்லாஹ்விற்குரியது.
அல்லாஹ்வை தவிர யாரையும் நாம் வணங்க மாட்டோம். இதே போன்று அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் நாம் துஆவும் கேட்க மாட்டோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு அழுத்தமாக ஆழமாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடமே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக துஆவின் மூலமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தான் என்ற சிந்தனையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ் ஆற்றல் மிகும் அல்லாஹ்